சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவே வேண்டாம், ஏற்கனவே உள்ள எண்ணிக்கையே தொடர வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு திமுக, விசிக, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அதிமுக, பாமக, பாஜக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனிடையே தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதங்கள் நாடு முழுவதுமே அதிகரித்திருக்கின்றன. தொகுதி மறுவரையறை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என ஒருசார் கூறும் நிலையில் நோ டெலிமிட்டேஷன் என்பதுதான் ஃபேர் டெலிமிட்டேஷனே என மற்றொரு சாரார் கூறி வருகின்றனர். அவர்கள் இந்த அளவுக்கு மசோதாவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என உள்ளூர் ஆராய்ந்த போது அரசியலமைப்பு சட்டமும் அரசமைப்பு சட்ட வல்லுநர்களும் சுட்டிக்காட்டும் சில விசேஷங்கள் தான் மறுப்பதற்கான காரணமாக பின்னணியில் உள்ளது. மத்திய அரசு ஏற்கனவே மசோதா கொண்டு வந்த போது எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு இடங்கள் உயர்த்தி தருவதாக மக்களவையிலேயே ஒரு வாக்குறுதி வழங்கியது. ஆனால் அந்த வாக்குறுதியெல்லாம் சாத்தியமில்லை என்பதுதான் அரசமைப்பு சட்ட வல்லுநர்களின் அதிர்ச்சிகர கருத்தாக உள்ளது. தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவது அதற்கான ஆணையம்தான். தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது, தொகுதிகளின் எல்லையை மறுவரையறை செய்வது, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படும் ரிசர்வ் தொகுதிகள் எவை என 3 வழிகளில் தொகுதி மறுவரையறை ஆணையம் பிரிக்கும். இந்த பணிகளை பிரிக்கும் தொகுதி மறுவரையறை ஆணையத்திற்கு இருக்கும் அதிகாரம்தான் தற்போது பலருக்கும் இருக்கும் பெரும் அச்சமே. இவர்களின் அதிகாரத்திற்கு பின்னால் பெரும் ஆபத்தை மறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டும் ஆய்வாளர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் சீராக 50 விழுக்காடு உயர்வு என நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் மசோதாவில் இருப்பது இறுதி முடிவல்ல எனவும், மசோதாவை தாண்டி தொகுதி மறுவரையறை கமிட்டி எடுக்கும் முடிவே இறுதியானது எனவும் கூறுகின்றனர். நாடாளுமன்ற சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி தான் இந்த ஆணையத்தையே அமைப்பார். இந்த ஆணையத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர் இடம்பெறுவார்கள். அதேபோல் சம்பந்தப்பட்ட மாநில தேர்தல் ஆணையர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். தொகுதி மறுவரையறை கமிட்டியானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை பெற்று பணிகளை தொடங்கும். மாநில வாரியான தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யும் அந்த கமிட்டி தொகுதிகளுக்கான எல்லையையும் அவர்களே முடிவு செய்வார்கள். கமிட்டி முடிவு செய்து இறுதி அறிக்கையை மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் அளிக்கும். அந்த இறுதி அறிக்கைதான் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும். அப்படி தாக்கல் செய்யப்படும் அந்த அறிக்கையில் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சிறு திருத்தத்தை கூட செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆணையத்தின் இறுதி உத்தரவுகள் நாட்டின் சட்டத்திற்கு இணையான பலம் கொண்டவை. அதனால் கமிட்டியின் முடிவுகளை உச்ச நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்ப முடியாது என்பதே மறுக்க முடியாத உண்மை. இப்படி எந்த கோணத்தில் புரட்டி பார்த்தாலும் இடியாப்ப சிக்கல் போன்ற ஓர் அமைப்பை கொண்டதுதான் தொகுதி மறுவரையறை மசோதா. அதேபோல் கமிட்டியும் வளைக்க முடியாத வானளாவிய அதிகாரத்தை கொண்டதாக உள்ளது. அதனால்தான் ஃபேர் டெலிமிட்டேஷன் என்ற ஒன்றே இல்லை, நோ டெலிமிட்டேஷன் தான் சரி என்ற கருத்தில் விடாபிடியாய் நிற்கின்றனர். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.